யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான இறை வார்த்தைகள். இயேசு கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. நான் முதலில் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இவ்வுலகில் வாழ்ந்த உம் அன்பு மகன் எபனேசருடைய விண்ணக வாழ்விற்காக மன்றாடுகிறோம். உயிர் வாழுகின்ற பொழுது இவர் செய்த அனைத்து நன்மைத்தனங்களின் பொருட்டு விண்ணகத்தில் நேர்மையாளருக்குரிய கிரீடம் வழங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இந்த உலகத்திலே அநேகமான பணிகளை, ஊழியங்களை திருவாளர் எபனேசர் வழியாக நீர் முன்னின்று நடத்தியிருக்கிறீர். அந்த ஊழியங்களுக்காக, அந்த ஊழியங்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட நற்செய்திக்காக ஆண்டவரே, அதற்காக இவரை நீர் கருவியாக பயன்படுத்தினீர். அவருக்கு உமது விண்ணக பேரின்பத்திலும் பங்கு தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, திடீரென ஏற்பட்ட இந்த மரணத்தால், குடும்ப தலைவருடைய மரணத்தால் வேதனைப்பட்டு நிற்கின்ற அவருடைய அன்பு மனைவி, தகப்பனை இழந்து நிற்கின்ற அன்பு பிள்ளைகள், இவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களுக்கு எப்போதும் ஆறுதலும் அடைக்கலுமானவரே, இந்த தாங்கொன்னா துயரை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இவருடைய அன்பு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும், மேலும் வீட்டார் ஒவ்வொருவருக்கும் நீரை ஆறுதலாக சமாதானமாக வர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்கு இவ்வாறு கற்றுத்தந்தீர்: என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார். ஆண்டவரே இயேசுவே, உம்மிலே நம்பிக்கை கொண்டு, உமது உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டு, உமது இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு